ஜெல்லி, எம்சான் உள்ளிட்ட கனிம வளப் பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து தேனியில் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் 5வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் கட்டுமான பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சத்யராஜ். அவரிடம் பேசலாம். வணக்கம் சத்யராஜ், இந்த வேலை நிறுத்தம் போராட்டம் தொடர்பான உங்களது விவரங்கள். வணக்கம் பிரீதா. அதாவது தேனி மாவட்டம் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர் நலச்சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு 5வது நாளாக தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வேலை நிறுத்தமானது தேனி மாவட்டத்தில் உள்ள கிரஷர்கள், கல் குவாரிகளில் திடீரென எம்சாண்டு, சல்லி, கற்கள் போன்றவற்றின் விலையை உயர்த்திவிட்டதாகவும் இதனால் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகி வருவதோடு மட்டுமல்லாது பொதுமக்களும் பாதிப்புக்கு ஆளாகி வருவதை கண்டித்து 5வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து நேற்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்களது போராட்டம் தொடர்பான மனுக்களை அளித்த பின்னரும் கிரஷர், கல்குவாரி உரிமையாளர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனுக்கள் கொடுத்த பின்பு இன்று 5வது நாளாக தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக கட்டுமான பணிகளுக்கு தேவையான எம்சான், சல்லி, கற்கள் போன்றவை கிடைக்காமல் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் கூறுகையில், தொடர்ந்து திடீரென கல்குவாரிகள், கிரஷர்களில் விலை ஏற்றமானது எங்களை மட்டும் பாதிக்கவில்லை, அப்பாவி பொதுமக்களையும் பாதிக்கிறது. இதனால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இரு தரப்பினரையும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சுமூகமான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தால் மட்டுமே தற்பொழுது உள்ள அசாதாரண சூழல் தவிர்க்கப்படும். பொதுவாக இந்த விலை ஏற்றமானது அப்பாவி பொதுமக்களை தான் பாதிக்கிறது என்றும் சுமார் 1500க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரி உரிமையாளர் குடும்பத்தினர் கடந்த 5 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது தங்களது பெரும் வருமான இழப்பையும் தாண்டி மக்களுக்காகத்தான் இந்த போராட்டம் செய்கிறோம் என்று கூறி வருகின்றனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இரு தரப்பினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சுமூகமான தீர்வை கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் என டிப்பர் லாரி உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர்கள் தெரிவிக்கின்றனர். பிரிதா, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.